மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம ஜானகியோட ஆசைக்கு ரகுராம் துணையாகவே இருக்காங்க. நம்ம மாயாவோட டான்ஸ்குள்ளே சேர்ந்த அந்த ஸ்ருதி பொண்ணு இனிமே ஆட மாட்டான்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே அப்பு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பேசாமல் காய்வியாவுக்கு நடனம் நல்லா ஆடுவாள்ல, அவளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாலே நல்லா தானே ஆட போகிறான்னு சொல்லும்போது நம்ம மாயானால் எந்த ப்ராக்டிஸும் கொடுக்க முடிய மாட்டேங்குது, காலில் பிரச்சனை இருக்கனால. அப்படி இருக்கும்போது நம்ம ஜானகி யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம வேற அவங்ககிட்ட சத்தியம் பண்ணிட்டோம், இனிமே காலில் சலங்கை கெட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு குழம்பி போய் அந்த சலங்கையை கையில் வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ரகுராம அந்த இடத்துல வந்து நம்ம மாயாக்காக குடும்பமாக சேர்ந்து எப்படி இருந்தாலுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும், அதுக்காக நீ அந்த பொண்ணுக்கு போய் நடனம் சொல்லி கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜானகின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியோட கையில் அந்த சலங்கையை நம்ம ரகுராமை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சீன்லாம் செமையாகவே இருந்துச்சு. நம்ம ஜானகியும் ஒரு கட்டத்தில் அருந்ததியை எதிர்த்து நம்ம மாயா சார்பாட்டு வின் பண்ணிடுவாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துருந்த புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வீடியோக்குள்ள போகிற பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாயாவும் அவங்களோட முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. கண்டிப்பாட்டு நான் இந்த போட்டியில் கலந்துக்க தான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பெரியப்பாவுக்கு எந்த ஒரு அவமானமும் இந்த இடத்துல வரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அவங்க மனசில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. சீக்கிரத்தில் நான் நடக்க ஆரம்பிக்கணும், நான் நடந்தால் தான் அதுக்கப்புறம் நாட்டியம் என்னால் ஆட முடியும்னு சொல்லி மாயா அதற்கான எல்லா பயிற்சிகளும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்ம சீனுவும் உறுதுணையாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். மாயாவும் சீனுக்கிட்ட சீனு நான் கூடிய சீக்கிரத்தில் நடக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த 10 நாளுக்குள்ளே போட்டியில் கலந்துக்கிட்டு எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம சீனுவும் மாயா நீ எதுக்குமே கவலைப்படாத, சீக்கிரத்தில் நீ நடக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரி வா டாக்டர் சொன்ன மாதிரியே அந்த பயிற்சியை நம்ம பண்ண போகலான்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் நடப்பயணம் மேற்கொள்கிறாங்க. சீனுவும் அவங்களுக்கு ஆறுதலாகவே இருந்துட்டு இருக்காங்க. மாயாவும் சீனுக்கிட்ட சீனு நீ என்னால் கஷ்டப்படுறல்ல, உனக்கு கடையில் உள்ள வேலைகளும் எதுவுமே பார்க்க முடியலையேன்னு சொல்லும்போது நம்ம சீனுவும் மாயா அதை நினைச்செல்லாம் நீ வருத்தமே படாத, சீக்கிரத்தில் நீ நடந்துருவேல, அதுக்கப்புறமா நான் என்னோட வேலைகளை எப்பவும் போல் பார்த்துக்க போகிறேன், இப்போதைக்கு என் கவனம் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு மாயா, நீ சீக்கிரத்தில் நடக்கணும், அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அதே இடத்துல நம்ம புவனேஸ்வரியும் அருந்ததியும் வாக்கிங் வந்துட்டு இருக்காங்க. எதிர்த்தால நம்ம மாயாவும் நடப்பயிற்சி மேற்கொள்றாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது மாயா தவறுதலா மறுபடியும் கீழே விழுறாங்க. சீனு அப்படியே தாங்கி பிடிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே புவனேஸ்வரியை அருந்ததி பார்த்துடுறாங்க. நம்ம மாயாவை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அருந்ததியை மாயா கிட்ட வந்து இதெல்லாம் உனக்கு தேவையா, நான் தான் ஏற்கனவே சொன்னல இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன், இப்படி ஒரு காலை வச்சுட்டு உன்னால நடக்கவே முடியாது, அப்படிப்பட்ட நீ எப்படி இந்த போட்டியில் ஜெயிச்சு நடனம் ஆட போற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டலா பேச ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரியும் விடுற மாதிரி இல்லை, அருந்ததி சொல்றது எல்லாமே சரிதான், எதுக்கு மாயா தேவையில்லாமல் அதில் கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாடியே அவமானப்பட்டு நிற்க போற, அந்த ரகுராமு தான் இப்படி சொல்லிட்டான், உனக்கு இங்கே போச்சு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை திட்ட ஆரம்பிக்கும் போது மாயாவும் புவனேஸ்வரி கிட்ட எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான், நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பேன், ஆனால் என்னோட பெரியப்பாவை அவமானப்படுத்துகிற மாதிரி நீங்கள் தான் பஞ்சாயத்தில் வச்சு பேசிட்டீங்க, அதனால தான் வேணும்னு இந்த போட்டியில் கண்டிப்பாக நான் கலந்துப்பேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்தேன்னு சொல்லி நம்ம மாயாவை செமையாட்டு அருந்ததி புவனேஸ்வரியை எதிர்த்து பேசுகிறாங்க. சீனுவோ மாயா கிட்ட தேவையில்லாமல் எதுக்கு இவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு மாயா, வா நம்ம பாட்டுக்கு போகலாம் அப்படி சொல்கிறாங்க. நம்ம அருந்ததியும் புவனேஸ்வரி கிட்ட எலும்பியே நடக்க மாட்டான்னு பார்த்தேன், இப்போ பார்த்தீங்களா கொஞ்சமாவது நடந்துட்டு போகிறாளே, இதெல்லாம் சரியே இல்லை அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும் அருந்ததி இவளெல்லாம் லேசில் எடை போடாத, இவ சரியான ஆளு, அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே தகர் தெரிஞ்சிட்டு எப்போவுமே அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்குது இவ தான், இவ இருக்க வரைக்கும் அந்த குடும்பத்தை ஆட்ட முடியாதுன்னு சொல்லி நம்ம புவனேஸ்வரியும் யோசிக்கிறாங்க. புவனேஸ்வரியும் பசுபதி கிட்ட மாயா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா, சீக்கிரத்தில் அவ சொன்ன மாதிரி இந்த போட்டியில் நடனம் ஆடினாலும் ஆடிடுவான், அந்த செயல் மட்டும் நடக்கவே கூடாது, இப்போ என்ன செய்யறது அப்படி சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அருந்ததியும் புவனேஸ்வரி கிட்ட பேசாமல் அவளுக்கு கீழே உள்ள ஸ்டூடெண்ட்ஸை பற்றியெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க அம்மா எல்லாமே நல்லபடியாக தெரியும்,
அவங்களுக்கு யாருக்காவது பணம் கொடுத்து நீங்கள் இந்த நாட்டிய போட்டியில் உங்கள் பிள்ளைங்கள விடக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருந்தாலுமே அந்த போட்டியிலேருந்து அந்த பிள்ளைங்க எல்லாம் விலகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாட்டு நம்ம ஜெயிச்சிடலாம். நாட்டிய போட்டியில் நாட்டிய டான்ஸ் ஆடுறதுக்கு பிள்ளைங்க யாராவது வந்தால் தானே அவளுக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அருந்ததியும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரியும் அருந்ததி நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, பேசாமல் அந்த பிள்ளைங்களுக்கு அம்மா கிட்ட கூப்பிட்டு அப்படியே பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுன்னு சொல்லிடுறாங்க. அருந்ததியும் யோசிக்கும் போது அந்த ஸ்ருதி பொண்ணு ரொம்பவே நல்லா ஆடுவா, அவங்க அம்மா கிட்ட பேசி எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்து அவளை நம்ம பக்கம் இழுத்துற வேண்டியதான்னு சொல்லிட்டு அருந்ததியும் நம்ம ஸ்ருதியோட அம்மாவை கூப்பிடுறாங்க. அப்படியே அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு, இந்தாங்க உங்களுக்கு தேவையான பணத்தை நான் தரேன், நீங்கள் அந்த மாயா டான்ஸ் ஸ்கூல் சார்பாட்ட அந்த போட்டியில் கலந்துக்க கூடாது, உங்கள் பிள்ளையும் அதில் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே அவங்க அம்மாவும், அது எப்படி என்னோட பொண்ணோட உயிரை காப்பாற்றின அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அருந்ததியும் நீங்கள் மட்டும் இதை மீறினீங்கன்னா அதுக்கப்புறமா உங்கள் பொண்ணுக்கே ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் வந்துடும் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஸ்ருதியோட அம்மாவும் அருந்ததிக்கு செயலை பார்த்து பயந்து பணத்தை வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இது எல்லாத்தையுமே தனா தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. எதுக்கு இந்த அருந்ததி ஸ்ருதியோட அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருக்கான்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் யாருக்கும் தெரியாமல் பக்கத்தில் போய் பார்க்கும்போது பணத்தை வாங்கினது எல்லாத்தையுமே கவனிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு வீட்டில் இருந்த மாயாவுக்கு நம்ம பாட்டி ஜானகி எல்லாருமே எல்லா மருந்து இதெல்லாமே கரெக்டாட்டு கொடுத்து கவனித்து சீக்கிரத்தில் நீ நாட்டியம் ஆடுறதுக்கு தயாராகிடுவா மாயா, அது மட்டும் இல்லாமல் உன்னோட காலம் சீக்கிரத்தில் சரி ஆகிடும் சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம அப்புக்குட்டி எல்லாரும் இருக்கும்போது அந்த ஸ்ருதி இனிமே இந்த நாட்டிய போட்டிக்கு வரமாட்டா, நாட்டியம் ஆட மாட்டான்னு ஒரு விஷயம் தெரிய வருது. அதை கேட்ட உடனே நம்ம மாயா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதுக்கு ஸ்ருதி இப்படியெல்லாம் பண்ண போறா, அவ எல்லாம் அப்படி செய்யக்கூடிய ஆளே கிடையாது, ஏற்கனவே ஸ்ருதி நல்லா ஆடக்கூடிய பொண்ணு, அவ மட்டும் இந்த இடத்துல இருந்து போயிட்டானா அதுக்கப்புறமா நம்ம டான்ஸ் ஸ்கூல் சார்பாட்டு உள்ள போட்டியில யாரால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம தனாவும் வரும்போது எல்லாரும் எதுக்கு இவ்வளவு சோர்வா இருக்கீங்கன்னு விசாரிக்கிறாங்க. நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும் போது நம்ம தனாவும் எல்லாத்துக்குமே காரணமே அந்த அருந்ததி தான் அவங்களோட அம்மா கிட்ட பணத்தை கொடுத்து இந்த போட்டியில வரக்கூடாதுன்னு சொன்னதை எல்லாத்தையுமே நான் கவனிச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட மாயா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ என்ன செய்யறது, இந்த போட்டி சார்பாட்டு பிள்ளைங்களை டான்ஸ் ஆட வைக்கணுமே, யார் அப்போ டான்ஸ் ஆட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம அப்புக்குட்டியும் பேசாம காவி அக்காவுக்கு நீங்க ஏதாவது டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா தானே ஆட போறாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட மாயாவை நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு, ஆனா இப்போதைக்கு என்னால் நடக்க கூட முடியாது, நான் எப்படி அவளுக்கு நாட்டியம் சொல்லி கொடுப்பேன், புதுசாட்டி என்னை அவளுக்கு ப்ராக்டிஸ் சொல்லி பண்ண கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா குழம்பி போய் நிற்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஜானகி கவனிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஜானகியும் அப்படியே எதிர்பார்த்துட்டு மாயாவுக்கு நம்மளால எந்த உதவியுமே பண்ண முடியலையே, பாவம் அவனால் நடக்க கூட முடியல, இப்போ வேற புதுசாட்டி இப்படி ஒரு குழப்பம் வேற வந்துட்டுன்னு சொல்லி நம்ம ஜானகியும் ரொம்பவே வருத்தப்பட்டு யோசிக்கும் போது பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய சலங்கையை கையில் எடுத்து வச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால மாயாவுக்கு உதவ கூட முடியலை, அவங்க கிட்ட வேற நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், இனிமே இந்த சலங்கை கெட்ட மாட்டோன்னு வேற சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகுராம் இதெல்லாம் தூரத்துலேருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஜானகியோட பக்கத்தில் வந்த உடனே அந்த சலங்கையை ஜானகி அப்படியே மறைச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ரகுராமும், ஜானகி உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், மாயாவுக்கு இப்போ நடக்க கூட முடியாது, அதனால் யாருக்குமே அவளுக்கு நடனம் சொல்லி கொடுக்க முடியாது, மாயாவுக்காக அந்த காவியாவுக்கு நடனம் சொல்லி கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமே அவங்க கையினால சலங்கையை ஜானகிக்கு எடுத்து கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். ஜானகி அதை பார்த்தோன்னே பயங்கரமாக மகிழ்ச்சி ஆகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகி அருந்ததை எதிர்த்து ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.